ஹலோ गाइस வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபிகா மேடம் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க, யார்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. எல்லாத்தையும் தப்பு தப்பா யோசிச்சு தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீபிகா மேடம். தான் பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தை மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க. அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. தீபிகா மேடம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை மல்லிகிட்ட போன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லுது. அவங்க அம்மா திட்டினாங்க அப்படிங்கறதையும் சொல்லுது. மல்லியை சமாதானம் படுத்திடுறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா திட்டினது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு. அதையே யோசிச்சு அந்த குழந்தை எங்கேயோ வெளியில போயிடுறாங்க. தீபிகா மேடம் வீட்டுக்கு வந்து எங்க பார்த்தாலும் தேடுறாங்க, குழந்தைய காணோம். உடனே மல்லிக்கு போன் பண்ணி என் குழந்தைய காணோம், அதுக்கு காரணமே நீதாண்டி அப்படின்னு சொல்லி மல்லியை திட்டுறாங்க. அதுக்கு மல்லி என்ன சொல்லுவாங்க, மல்லி சொல்றாங்க, நீங்க என்ன தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க மேடம். உங்க குழந்தை போன் பண்ணும்போது நான் சமாதானம் தான் படுத்தினேன் அப்படின்னு சொல்லி மல்லி எவ்வளவோ சொல்றாங்க. தீபிகா மேடம் அதையெல்லாம் காதுலயே வாங்காம மல்லியை ரொம்பவே திட்டிட்டு இருக்காங்க. என் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு உன்னை பேசிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுறாங்க. வக்கீலுக்கிட்டையும் போன் பண்ணி சொல்லிடுறாங்க. அவரும் நீங்க தேடுங்க, நானும் ஒரு சைடு தேடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுறாங்க. இதுக்கு இடையில மல்லியும் ஒரு சைடு தேடுறாங்க. அதுக்குள்ள இருட்டிடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கிடைக்குமா என்னங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.